இஸ்ரேலோட நெசட் நம்ம எப்படி பார்லிமெண்ட் சொல்றோம். ஸோ அதே போல அங்க ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றிக்கிறாங்க. அதாவது என்ன மாதிரியான காரணங்கள் சொல்லி அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேல் ஈரான்குள்ள வந்தாங்களோ அதே போல ஒரு விஷயத்த இதுக்கப்புறம் இஸ்ரேலும் செய்வாங்களா அப்படின்னு கேள்வி. மக்களை கொல்றாங்க, தூக்குல போடுறாங்க, இது போல விஷயங்கள் சொல்லி தான் அமெரிக்கா அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்துறேன் அப்படிங்கிற பேர்ல ரக்சரா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இஸ்ரேலே வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு சட்டம் ஏற்றிக்கிறாங்க. என்ன சட்டம் அப்படின்னா பாலஸ்தீன் பிரிசனர்ஸ் அதிகமா பிடிச்சிட்டு வராங்க இல்லையா, இப்போ அவங்களால மீட் எடுக்கிறதுக்காக தான் இது போல ஒரு ஆப்ரேஷனா அங்க செஞ்சாராங்க. இதுக்கப்புறம் பிரிசனரா பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வாழ்நாள் சிறை இது போல சொல்றாங்க இல்லையா. ஸோ நீண்ட நாள் சிறையில் இருக்கக்கூடிய நபர்களை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கு அந்த நெசட்ல வந்து பாத்தீங்கன்னா 62 பேர் ஆமாம் என்றும் 48 பேர் இல்லை என்றும் வேண்டாம் அப்படிங்கிறது போல ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டியின் அடிப்படையில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஸோ 90 நாள்ல இந்த சட்டம் நிறைவேற்றின 90 நாள்ல சென்டென்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டுரும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அடுத்த 90 நாள்ல அதிக இறப்புகள் இஸ்ரேலுக்குள்ள நடக்கும். ஆனா அது பாலஸ்தீன் மக்களை வந்து பண்ணா பிடிச்சிட்டு போகக்கூடிய நபர்கள், மேபி ஹமாஸ் இது போல சொல்லலாம். ஸோ அவங்களை வந்து பண்ண பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. சந்தேகத்தின் அடிப்படையில குற்றம் நிரூபிக்கப்பட்டோ இல்ல சந்தேகத்தின் பேர்லோ ரொம்ப நாளைக்கு வச்சிருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த செய்திகள் வரக்கூடிய சமயத்துல பென் கிரீவர் அவர்கள் இஸ்ரேல் சட்டம் பாஸ் ஆயிடுச்சு, அதை செலிப்ரேட் பண்ணும் விதமா வேலைகள் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. டெத் பெனால்டி அப்படிங்கிறது போல என்ன காரணம் சொல்லி உள்ள வராங்களோ இப்ப அதுவே இவங்களே செஞ்சாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. பட் இருந்தாலும் அதுக்கு பதில்கள் கிடைக்காது. இங்க மட்டும்தான் எப்படியான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கைதிகளை கொள்றாங்க அப்படிங்கிற ஒரு சட்டம். அட் சேம் டைம் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபில் இருப்பாங்க இல்லையா, ஐநா சபை அமைப்பால யுனைடெட் நேஷன்ஸோட பாதுகாப்பு படை வீரர்கள் அப்படிங்கிற இருப்பாங்க. அமைதியை பாதுகாக்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய வீரர்கள். ஸோ அவங்க மேல இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிடுறாங்க தொடர்ந்து அப்படிங்கிறது போல. இப்ப மேலும் 2 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மொத்தமா யூஎன் பீஸ் கீப்பர்ஸ் வந்து லெபனான்ல கடந்த 24 மணி நேரத்துல 3 பேத்துக்கிட்ட இறந்துருக்கலாம், சில நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. அது யூனிஃபிலே கன்ஃபார்ம் பண்றாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைஸ் எக்ஸிக்யூட் பண்றாங்க, அமைதிப்படை வீரர்கள் மேல தாக்குதல் பண்றாங்க, அதுக்கு அடுத்தது அங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் மேலாம் தாக்குதல் பண்றாங்க. இது போல பல்வேறு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்பு செய்யப்படுது. ஆனா இதுக்கு எகெயின்ஸ்ட் எந்த நாடுகளும் ஏன் குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. அமெரிக்காக்கு இது தெரியலையா அப்படின்ற கேள்விகள் வருது. அமெரிக்கா தெரிஞ்சாலும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். எது எப்படியோ அடுத்த ஒரு எஸ்கலேஷனை கொண்டு வந்துட்டாங்க நாட்டோ நாடுகள். அதாவது நாட்டோ திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, நாட்டோ அமைப்பு ஈரானோட பெலிஸ்டிக் மிசைலை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம், துருக்கியை நோக்கி வந்துட்டு இருந்ததுங்க, நாங்கள் தடுத்துட்டோம் அப்படிங்கிறது போல. ஆக்சுவலாக அவங்க சிரியன் ஏர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அந்த சைடில் ஏதோ ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிற யோசனைகளை ஈரான் தரப்பு வந்து பண்ணுறாங்களா இருக்கலாம். ஏன்னா லெபனானோட வடக்கு பகுதி இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல டார்கெட் பண்ணலாமா இருக்கலாம். ஸோ அதை தடுக்கும் விதமாக இது போல செய்கிறாங்களா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்றது சைப்ரஸ் தீவுகளை தாக்குறதுக்காக ஈரான் ட்ரை பண்ணும்போது இதை இடைமறித்து தாக்கி அளிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ துருக்கியோட ஏர்ஸ்பேஸ் நோக்கி வந்துச்சு, நாங்கள் தடுத்துட்டோம். துருக்கியோட டெரிட்டரியல் அட்டாக் நடந்துச்சுன்னா ஆர்டிகல் 5 ட்ரிகர் ஆகும் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோ நாடுகள் தரப்பு உண்மையாலுமே ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஆனா இப்போ பிரிட்டனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாங்களா ஜான் ஹேலி அவர்கள், ஸோ அவரு பிரின்ஸ் பின் சல்மான் அவர்கள், கலீத் பின் சல்மான் அவர்கள் சவுதி அரேபியாவோட இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட வந்து பண்ணா பார்த்து பேசி இருந்துக்கிறாங்க ஜான் ஹேலி அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஸோ அவங்களோட கவுண்டர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இரு நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னா வர்த்தக தொடர்பான பாதுகாப்பை பத்தி பேசுறாங்களா இல்ல ஈரானுக்கு எதிரான பாதுகாப்பை பத்தி பேசுறாங்களா அப்படின்ற கேள்விகள். சமீப காலமா சவுதி அரேபியாவுக்கு மிக பெரும் அழுத்தங்கள் வந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இது எல்லாமே பார்க்க முடியுது. சவுதி அரேபியா கொஞ்சம் ஃபேவரா இல்லை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேச்சை வச்சு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எந்த ஒரு ஆளையுமே கிசிங் மேயாஸ்ன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்றாரு அப்படின்னா ஏதோ ஒரு கசப்பான வாக்குவாதங்கள் ஏதோ நடந்திருக்கலாம். ஸோ இதோட வெளிப்பாடு ட்ரம்ப் அவர்களோட பேச்சுல இருந்து தெரியுது. மிரட்டல்கள் சவுதி அரேபியா கிட்ட இருந்து சவுதி அரேபியாவுக்கு போகுதா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கும். ஸோ இந்த சமயத்துல யூகே தரப்புல டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்திருக்கிறாரு, பிரிட்டனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். அட் த சேம் டைம் அவங்க மைண்ட் ஸ்வீப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ண போறோம் அப்படிங்கிறவங்களும் சொன்னாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய நாடுகளோட ஒத்துழைப்பை கேட்கறதுக்காக நாட்டோ நாடுகள் வந்திருக்காங்களா, நீங்களும் எங்களோட கைகோர்த்து வாங்க தாக்கலாம் அப்படிங்கிறதோட கேட்கறாங்களா அப்படின்ற கேள்விகள். இவங்க இந்த சமயத்துல செய்வாங்களா அப்படிங்கிற சந்தேகம். ஏன்னா இப்ப வரைக்கும் சவுதி அரேபியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னா
அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடிக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்காவோட ஆயுதங்கள் எங்க இருக்கோ அங்கெல்லாம் அடிக்கிறாங்களே தவிர்த்த பெருமளவில் எஸ்கலேஷன் இந்த யுஏஇ, குவைத்து, கத்தார் இங்க அடிக்கிற மாதிரியான அட்டாக் அங்கே நடக்குதுன்னா இல்லை. ஈரானால பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். ஏன்னா இப்ப கூட 6 இம்பாக்ட் ஹைஃபா சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அதோட சுத்து வட்டார பகுதிகளில் டவுன்ஸ் ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தாக்குதல் நடந்திருக்கு. கிளஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபா ஆயில் ரிஃபைனரி மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஸோ ஐஃபார் அதை தாண்டி நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற ஈரான் சொன்னாங்க இல்லையா. ஸோ அதுக்கேற்ப ஈரானால தாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது போல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா மிடில் ஈஸ்ட் அதுலேருந்து மீண்டு வர முடியுமான பெரும் சிக்கல். ஸோ இந்த டைம்ல மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள், அதுவும் குறிப்பாக சவுதி அரேபியாலாம் நடுநிலை வகிக்கிறது அப்படிங்கிறது போரை வந்து இன்னும் எச்சா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எகெயின்ஸ்டா திருப்பாம இருக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டான யுத்தங்கிறத மாதிரி வரலாறுல சவுதியும் ஈரானும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல இருந்தோம்னா மாற ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கல. ஸோ இதுக்காக அவங்க தரப்புல எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா யமன் ஹவுதிஸ் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க, தாக்குதலும் வருது. பலரோட கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான். அவங்க தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பலதையும் இழந்துட்டாங்க அப்படிங்கிற போல பல விஷயங்கள். போர் சூழல் இழப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் அவங்க திரும்ப வராங்க அப்படின்னா எல்லாம் சேஃப்டி செக்யூரிட்டி பண்ணிட்டு, அதாவது ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்போ அவங்களுக்கு இருக்க போறது இல்லை. எந்த ஒரு டைமாக இருந்தாலும் அவங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் முடிஞ்சால் லைனாக எல்லாத்தையும் ஒருத்தவங்களும் முடிச்சுட்டு வரதான் போறாங்க. ஆனால் ரிட்டாலியேஷன் கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்கா அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய மேட்ரு. ஸோ எப்படி ஹிஸ்புல்லா வந்து தோத்துட்டாங்க அப்படிங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஹிஸ்புல்லாவோட அட்டாக் வேற லெவலில் இருக்கு. அதிகப்படியான இழப்புகள், ரொம்ப அதிகப்படியாக கண்டெயின் பண்றாங்க. ஹிஸ்புல்லாலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் வர அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல என்ன சொன்னாங்க, ஹிஸ்புல்லா தூத்துட்டாங்க, ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதான் இஸ்ரேல் வந்து பண்ண உள்ள ஊடுருவி சில பகுதிகளில் அழிச்சாலும், காசால இருக்கிற மாதிரியே செஞ்சாலும் அவங்களோட ரிட்டாலியேஷன் கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. நல்ல கொலை அளவுக்கான தாக்குதல் ஹிஸ்புல்லா தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல யமன் ஹூதிஸோட தாக்குதலை வச்சுதான் அவங்க நில குலைஞ்சாங்களா இல்ல பதுங்கி இருந்தாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். இது எல்லாமே இந்த பிராந்தியத்துல பல முனை தாக்குதல் பல நாடுகள் உட்படும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிக்கலுக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஹைஃபா சிட்டியில தாக்குதல் பண்றாங்க ஈரான், நம்ம அதை பார்த்தோம். அதில் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேலோட இன்டர்செப்ஷன் ரேட்டுங்கிறது வந்து பண்ணா தொடர்ந்து டிராப் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இது போல தாக்குதல் அதிகமா இருக்கிறது வரைக்கும். ஏன்னா மார்ச் 5 வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செப்ட் பண்றது 95% இருந்துச்சு. மார்ச் 20 75% இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 54% கூட கொடுக்க முடியல. ஏன்னா ஹைஃபால மட்டும் கிடையாது, டெல் அவிவ்ல பில்டிங்கே வந்து பண்ண சரிச்சிட்டாங்க. எப்படி லெபனானுக்குள்ள பில்டிங் அடிச்சு குழப்பறாங்களோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மிசைலை ஏவி இங்க வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறாங்க. அதுவும் மிசைல்ல வந்து பண்ண இன்டர்செப்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இவேட் பண்ணி, அது இவேசிவ் மெனியூவர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நார்மலா ஃபைட்டர் ஜெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை செய்யும். ஒரு மிசைல் வருது, அதை நோக்கி ஃபைட்டர் ஜெட் நோக்கி ஏவிட்டாங்கன்னா பைலட் வந்து பண்ணா வளைஞ்சு வளைஞ்சு வண்டி ஓட்டுவாங்க. ஸோ அதே போல இப்போ மிசைலும் வந்து பாத்தீங்கன்னா இவேசிவ் மெனியூவர் பண்ணி, அது வளைஞ்சு ஸ்டாப் பண்ணி வளைஞ்சு அதுக்கப்புறம் வந்து பண்ணா இலக்கு நோக்கி போய் அடிக்குது அப்படிங்கிற செய்திகள். ஸோ இதெல்லாம் இன்டர்செப்ஷன் ரேட்டுங்கிறது ரொம்ப அதிக அளவில் கம்மியா இருக்கு. ஏன்னா அடுத்த அட்வான்ஸ்டான மிசைல்ஸ் இப்போ ஈரான் தரப்பு வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல அவங்க சொன்ன மாதிரியே பழைய மிசைல்களை ஏவி இருந்தாங்க, இப்போ புது மிசைல்களை ஏவ ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இழப்புகள் பெரும் இழப்புகளா மாறிடும். ஸோ 14 மிசைல் வந்து பாத்தீங்கன்னா 6 இடங்கள்ல இம்பாக்ட் ஆயிருக்கலாம். 7 இன்டர்செப்ட் பண்ணாலும் ஒரு மிசைல் வந்து பண்ணா பறக்கும் போது இதாயிடுச்சு அப்படிங்கிற சொன்னாங்க. இதுல என்ன அப்படின்னா நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பாக்குறது தான். 14 மிசைலுமே வந்து பாத்தீங்கன்னா இலக்கை அழிக்கிறதுக்காக வருதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுல சிலது வந்து பாத்தீங்கன்னா மிசைல்ஸா இருக்கும், சிலது டீகாய்ஸா இருக்கும். ஸோ டீகாய்ஸ் இம்பாக்ட் பண்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா கணக்குல எடுத்துக்குவாங்க. பட் ஆனால் அதனால எந்த யூஸும் கிடையாது. அது போய் அங்கேயும் இங்கேயும் தான் விழுகும், புறநகரங்களில் போய் விழுகும். அதெல்லாம் டீகாய்ஸ். எது ரியல் மிசைல் எது டீகாய்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செப்டார் கண்டுபிடிக்காது. அங்க இருக்கக்கூடிய நபர்கள் கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம் ரேடார்லாம். ஏன்னா உண்மையான மிசைல் எது இலக்க நோக்கி போயிட்டு இருக்கு, எது வேற வேற இடத்துக்கு போகுது, எது குழப்பறதுக்காக வருது அப்படிங்கிறத தெரியாது. ஸோ அதெல்லாம் இன்டர்செப்ட் பண்றதெல்லாம் இன்டர்செப்ஷன் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது. ஈரான் ஒரு 2 மிசைல் ஏவுறாங்க, அதில் ஒன்றை தடுத்துட்டோம் அப்படிங்கிறது வந்து பண்ண விஷயம் கிடையாது. ஏன்னா அது டீகாயா இருக்கும், ஒன்று மட்டும் தான் ரியலா இருக்கும். அது இப்போ இம்பாக்ட் ஆயிடுச்சுன்னா இழப்புகள் தான். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். பெருமளவில் இன்டர்செப்டர்ஸ் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. அதை இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கும்போது சவுதி முடிவுகள் எடுப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஈரான் என்ன செய்யறாங்க, 1 இல்லை 2 மிசைல் தான் அட் அ டைம்ல லான்ச் பண்றாங்க. அதுவும் பழைய மிசைல்களை பயன்படுத்தி வெஸ்டர்ன் இன்டர்செப்டார்ஸ் எல்லாத்தையும் டிப்ளீட் பண்றது மட்டும் இல்லாம
அதோட ஒர்க்கிங் பிரின்சிபலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ப அட்வான்ஸ் பண்ணப்பட்ட மிசைல்களை மாற்றி அமைச்சு இப்போ ஏவுறதுனால பழைய ஸ்டாக் பைல்ஸ் இருக்கிறதே அவங்க டிப்ளீட் ஆயிரும் அவங்களோட மிசைல்ஸ் எல்லாம். இப்போ புது மிசைல்ஸ்களை ஏவும் போது அது அவங்களுக்கு பெனிஃபிட்டான ரிசல்ட்ஸை கொடுத்துட்டு இருக்கு ஈரான். ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அதிக அளவில் சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இஸ்ரேலோட தார்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே வந்து பார்த்தா ஃபெயில் ஆகிறத நம்ம டெல் அவீவ் ஏர்போர்ட்ல பார்க்க முடியுது. டெல் அவீவோட மக்கள் வாழும் பகுதியிலையும் தாக்குதல் நடந்திருக்கு, ஒரு மிகப்பெரும் பில்டிங் சரிஞ்சிருக்கு. அட் த சேம் டைம் ஏர்போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா விழுகுது. அப்படிங்கும்போது தார்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருந்து எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஃபெயிலியர் இந்த இடத்துல காட்டுது. ஸோ இவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாம எந்த ஏன்னா ஆல்ரெடி இல்லை, இன்டர்செப்டர்ஸ்லாம் இல்லை, உக்ரைனுக்கு தரம் இல்லை, இங்கேயும் இல்லை, எல்லாம் தீர்ந்துகிட்டு இருக்கு ஹெவியா. அப்படிங்கும்போது எதன் நம்பிக்கையில சவுதி அரேபியா வார்க்குள்ள என்ட்ரு ஆவாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இங்க இது மட்டும் கிடையாது, ஈரானுக்குள்ளேயும் பெருமளவுல தாக்குதல் நடக்குது. ஈரானோட மலைகள், அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த மலையை, அந்த மலையில ஏற்கனவே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அமெரிக்கா. ஆனாலும் அங்கிருந்து மிசைல் ஏவுனாங்க ஈரான் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ திரும்பவும் அந்த பகுதிகளை ஹெவியான ஒரு அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க. ஸோ ஜிபியூ ரக குண்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் போட்டிருக்கிறாங்க. ஆளை விட அதிகமாக இருக்கக்கூடிய குண்டு சொல்றாங்க இல்லையா. ஸோ அது வந்து பண்ண அந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஹெவியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதனால ஈரானுக்கு பெருமளவில் இழப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இழப்பு தான். பட் ஆனால் அதனால அவங்க ரிட்டாலியேஷன் கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்கானா இல்லை. அது மட்டும் இல்லாமல் பலரோட கருத்துக்கள் என்னவா இருக்குன்னா, லேயர் பை லேயரா வந்து பார்த்தீங்கன்னா மலைகளில் வந்து ஈரான் இது போல மிசைல் தொழில்நுட்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்றது, சேவ் பண்றது, ஸ்டோர் பண்றதுங்கிறத வச்சிருக்கலாம். இந்த ஜிபியூ குண்டு என்னதான் பெனிட்ரேட் பண்ணி உள்ள போய் வெடிச்சிருந்தாலும் அந்த மலையில இருக்கக்கூடிய என்டையர் சிஸ்டமையும் கொலாப்ஸ் பண்ணிருக்குமானா அது ஒரு கேள்விதான். பார்க்கலாம், வரக்கூடிய நாட்களை தெரிஞ்சலாம். அந்த இடத்துல இருந்து திரும்ப ஈரான் மிசைலை ஏவிட்டாங்க அப்படின்னா இவங்க அட்டாக் பண்ணது ஃபெயிலியர் இல்ல, ஒரு வேலை முடியல அப்படிங்கும்போது அதுல ஈரானோட ஆயுத கடங்க வந்து பண்ண சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். என்னால கம்ப்ளீட்டா அழிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. பல இடங்களையும் பிரிச்சு ஈரான் தரப்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களோட ரிட்டாலியேஷன் கெப்பாசிட்டி ஒன்றுக்குடனே தான் இருக்கு. ஸோ இதனால பெரிய ஒரு இழப்புகள் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. இது உடனே ட்ரம்ப் அவர்கள் வந்திருக்கார், ஒரு போஸ்டர் போட்டிருக்கார், பிக் டே இன் ஈரான். இது போல இன்னும் பலது வருது, பேச்சுவார்த்தைக்கு வந்துருங்க. மிலிட்ரியோட கிரேட்டஸ்ட் மிலிட்ரியோட எஃபெக்ட் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஃபைனஸ்ட் மோஸ்ட் லீத்தல் இன் த வேர்ல்டு எங்களோட மிலிட்ரி, காட் பிளஸ் யூ ஆல் அப்படிங்கிறோம்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் போட்டுக்கிறாரு. அழிப்புகளை ஏற்படுத்திட்டு ஒரு அட்டாக்கை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்களால் பெருசாக பண்ண முடியும், பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படிங்கிற போல. ஹெக்ஸத் அவர்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பாம்ஸை யூஸ் பண்ணி மிசைல்ஸை யூஸ் பண்ணி நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொன்னார் இல்லையா. ஸோ அது போல பண்ணிட்டாங்க. இதனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா இல்லையாங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல ஈரானோட பேச்சுக்கள் எப்படி இருக்குன்றதை வச்சு அந்த மிசைல்ல நெகோசியேஷன்ல அமெரிக்காவுக்கு வெயிட் கொடுத்துருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதனமா எனக்கு எப்போ கொண்டு நம்பிக்கலாம். அடுத்த பையன் சந்திக்கிறேன். அவர் ஸ்டே சேஃப், பை.